வெற்றிமாறன் தன்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு கமர்ஷியல் அம்சங்கள் இருந்தாலும் கூட அந்த படம் ஒரு ரியலிஸ்டிக்கான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருடைய ஆடுகளம், விசாரணை, அப்புறம் அவர் இயக்கிய வடசென்னை, அசுரன், விசாரணைக்கு அப்புறம் விடுதலை 1, அந்த மாதிரியான ஒரு தத்துவமான ஒரு படம் இப்படிலாம் எடுத்தாலும் கூட அவர் ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய முதல் படமான பொல்லாதவன் பக்கா கமர்ஷியல் படமாக இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு களத்தோட. ஸோ இப்படி தன்னுடைய படங்கள் ஒரு சமூக நீதிக்கான கருத்துக்களை பேசினாலும் கூட அந்த படங்கள் கமர்ஷியலாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார் நம்ம வெற்றிமாறன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லணும்னா, வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது, அவர் விசாரணை, விடுதலை 2 மாதிரியான ரொம்ப ஆவரேஜான படங்களை கொடுத்துக்காருன்னு சொல்லுவாங்க வசூலில். ஆனாலும் கூட விசாரணை ஒரு தரமான படம், அந்த படம் லாபமான படம் தான், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஃபைனலாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சூர்யா வச்சு அவர் எடுக்க போகிற வாடிவாசலம் படம் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி வரப்போகுது அப்படிலாம் வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 1% கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்தை ஒரு அசுரன் மாதிரி, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பொல்லாதவன் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியலாக ABC ஏன் இன்னும் Z வரைக்கும் என்னென்ன ஆடியன்ஸ் சினிமாவை பார்த்து பொழுதுபோக்காக ரசிப்பானோ கொண்டாடணும் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வச்சு இந்த வாடிவாசல் ஸ்கிரிப்டையே பண்ணியிருக்காராம் இயக்குனர் வெற்றிமாறன். அவர் இந்த வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் முழு கதையையும் பார்த்தீங்கன்னா சூர்யாட்ட போய் சொல்லியிருக்காரு. சூர்யாவோட அந்த இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூஸ் பம்ஸாக இருக்குமா, மிரட்டலாக இருக்குமா. இப்போ இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானவர்கள்ட்டையும் இந்த நேரேஷனை சொல்லியிருக்காரு. அப்போ தானவர்கள் சூர்யாவோட இன்ட்ரடக்ஷன் சீனை மட்டும் கேட்டுட்டு, இந்த ஒரு பிளாக் போதும்பா ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு, இதுவே படம் வசூலை வாரி குவிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டிருக்காராம். ஸோ அப்படி என்ன சூர்யாவுக்கு இன்ட்ரோ வச்சிருப்பாரு நம்ம வெற்றிமாறன் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போவே நமக்கு கூஸ் பம்ஸ் ஆகுது. ஸோ பொறுத்து பார்ப்போம். ஒரு பொல்லாதவன் மாதிரி, இன்னும் கொஞ்சம் அசுரன் மாதிரி வாடிவாசலில் பார்க்கவா இறங்கி அடிக்க போகிறாரு வெற்றிமாறன். ஏன்னா அந்த கதைக்களமே ஒரு ஆக்ஷனுக்குரிய கதைக்களம் தான். வாடிவாசல், ஜல்லிக்கட்டு, அந்த விஷயங்கள்லாம் பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல்ஸு. அதில் சூர்யா இருக்கும்போது வெற்றிமாறன் ஒரு மெகா சம்பவம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தானுவும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறார்.